வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. சன் குழுமத்தின் பங்குகளை மோசடியாக மாற்றியதாக குற்றம் சாட்டி தனது சகோதரரான கலாநிதி மாறனுக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்தியிருக்கு. சன் குழும நிறுவனர் பொறுப்புல இருக்கும் கலாநிதி மாறன் ஊடக குழுமம் மற்றும் அது தொடர்பான பிற இணைப்பு நிறுவனங்கள்ல மிகப்பெரிய அளவுல கார்ப்பரேட் மோசடியை திட்டமிட்டு செய்ததாகவும், மோசடியாக பங்குகளை மாற்றுதல், பண மோசடி செய்தல் மற்றும் குடும்பத்தில் உள்ள மற்ற சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு அவர்களது சொத்துக்களோட உரிமையாளர் பங்க மறுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நாட்டிலேயே மிகப்பெரிய ஊடக குழுமங்கள்ல ஒன்றாக விளங்கி வர்றதா சன் நெட்வொர்க் லிமிடெட் நிறுவனம். பரபரப்பு செய்திகளை வெளியிடும் சன் டிவி குழும நிறுவனமே தற்போது பரபரப்பு செய்திக்கு ஆளாகி இருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகவோட தலைவராகவும் இருந்த கருணாநிதியோட அக்கா மகனான முரசொலி மாறனுக்கு கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் என 2 மகன்கள் இருக்காங்க. இதுல இந்தியாவோட மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ல ஒருவராக கருதப்படும் கலாநிதி மாறன் சன் நெட்வொர்க், சன் பிக்சர்ஸ் மற்றும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி போன்றவற்றை நிர்வகித்து நடத்தி வராரு. கடந்த 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சன் டிவி நிறுவனம் அரசியல் பின்புலத்தால மிகவும் குறைந்த காலகட்டத்திலேயே தென்னிந்தியாவோட மிகப்பெரிய மீடியா சாம்ராஜ்யமா அசுர வேகத்துல வளர்ச்சி பெற்றது. இந்திய ஊடக உலகமே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வளர்ந்து ஆலமரமா நிக்குது. சன் டிவி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் மாறன் குடும்பத்தினரும் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியோட குடும்பத்தினரும் சமமான அளவு பங்குகளை கொண்டிருக்காங்க. இதே போலதான் குங்குமம் பதிப்பகத்திலையும் இரு குடும்பத்திற்கும் பங்குகள் உள்ளதா சொல்லப்படுது. கலாநிதி மாறன் சன் டிவி நெட்வொர்க், சன் பிக்சர்ஸ் மற்றும் IPL அணியான ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் போன்றவற்றையும் நிர்வாகம் செய்து வராரு. ஆனா தயாநிதி மாறனோ தன் தந்தை வழியிலேயே தீவிர அரசியல்ல ஈடுபட்டு வராரு. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும், அதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக 2009 முதல் 2011ஆம் ஆண்டு வரை ஜவுளித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தாரு. 2G வழக்கு பிரச்சனை காரணமா கடந்த 2011ஆம் ஆண்டு தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த அவரு அந்த வழக்கிலிருந்து விடுதலையாகி தற்போது மத்திய சென்னை மக்களவை உறுப்பினராகவும் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வராரு. மீடியாக்கள்ல மாறன் சகோதரர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படும் அளவுக்கு இருவரும் ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க. இருவரும் வெவ்வேறு துறைகள்ல இருந்தாலுமே ஒருவருக்கொருவர் ஆதரவா செயல்பட்டு வந்தாங்க. ஆனா பணம் இருக்கிற இடத்துலதான் பிரச்சனை நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில கடந்த காலங்கள்ல மிகவும் நெருக்கமா இருந்து வந்த மாறன் சகோதரர்கள் இடையே அண்மை காலமா சொத்து தொடர்பாக சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதா அரசல் புரசலா செய்திகள் வெளிவந்தது. ஆனாலும் இரு தரப்புமே அதனை உறுதியும் செய்யல, அதே சமயம் மறுக்கவும் இல்ல. இந்த நிலையில தான் அந்த மனக்கசப்பானது தற்போது வீதிக்கே வந்துருச்சுன்னு சொல்லணும். அதாவது சன் டிவி குழுமத்தோட பங்குகள்ல முழு ஆதாயமும் தங்களோட குடும்பத்துக்கே கிடைக்கும் வகையில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதா தனது சகோதரர் கலாநிதி மாறன், அவரோட மனைவி காவேரி மாறன் உட்பட சன் நெட்வொர்க்கை சேர்ந்த 7 பேர் மீது தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதா மணி கண்ட்ரோல் இணையதளம் செய்தி வெளியிட்டு இருக்கு. இந்த செய்தியானது தமிழகம் முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவ்வளவே ஊடக உலகத்துல முக்கியமா இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லியாகணும். தயாநிதி மாறன் அனுப்பிய அந்த நோட்டீஸ் ஜூன் 10ஆம் தேதி 2025 அப்படின்னு தேதியிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளதா மணி கண்ட்ரோல் செய்தி நிறுவனம் சொல்லுது. சன் டிவி நெட்வொர்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான குழுமம். இதோட தலைவராகவும் மேலாண் இயக்குநராகவும் இருப்பவர் தான் கலாநிதி மாறன். கடந்த 2003ஆம் ஆண்டிலேயே மோசடி செய்து சன் டிவி நிறுவன பங்குகளை அவர் தன்வசப்படுத்தி நிறுவனத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு அப்படின்னு தயாநிதி மாறன் குற்றம் சாட்டி இருக்காரு. ஆனாலும் அதற்கு பிறகு அந்த பிரச்சனை பெருசா பேசப்படல. தயாநிதி மாறன் தரப்புல இருந்து ஜூன் 10ஆம் தேதி வெளியிட்ட இந்த நோட்டீஸ் ஆனது சென்னை சாந்தமு சேர்ந்த வழக்கறிஞர் சுரேஷ் மூலமா கலாநிதி மாறன், அவரோட மனைவி காவேரி கலாநிதி, ரவி ராமமூர்த்தி, நடராஜன், சிவசுப்பிரமணியன், ஸ்ரீதர் சுவாமிநாதன் சரத்குமார் அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸ்ல கலாநிதி மாறன் மற்றும் காவிரி மாறன் இருவரும் தங்களோட தனிப்பட்ட நலனுக்காக முழு நிறுவனத்தோட சொத்துக்களையும் கையகப்படுத்த தந்திரமான திட்டங்களை தீட்டி இருக்கிறதாகவும், 2003ஆம் ஆண்டு சன் டிவி நெட்வொர்க்கோட 60% பங்குகளை மற்ற பெரும்பான்மை பங்குதாரர்களோட கவனத்திற்கு கொண்டே வராம அவங்களோட ஒப்புதல் இல்லாம தங்களுக்கே ஒதுக்கி கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. கடந்த 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி சன் டிவி நெட்வொர்க்ல கலாநிதி மாறன் 12 லட்சம் ஈக்விட்டி பங்குகளை முறையான மதிப்பீடுகள் எதுவுமே செய்யாம, பங்குதாரர்களோட அனுமதி பெறாம, நிர்வாக குழுவோட உறுப்பினர்களோட
ஒப்புதலையும் பெறாம தன்னோட பேர்ல மாத்திக்கிட்டாரு அப்படின்னு தயாநிதி மாறன் குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. தலா 10 ரூபாய் அப்படின்னு இந்த பங்குகளை அவராவே மதிப்பீடு செய்து தன்னுடைய பெயருக்கு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிற தயாநிதி மாறன் அந்த சமயத்திலேயே கலாநிதி மாறன் தன்னோட பெயர்ல மாத்திக்கொண்ட பங்குகளோட மதிப்பு 3500 கோடி ரூபாய் அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்காரு. தன்னுடைய தந்தையையும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரசொலி மாறனோட மரணத்தின் போதுதான் இந்த சம்பவம் நடந்ததா தயாநிதி மாறன் சொல்லியிருக்காரு. அதாவது 2003 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு முரசொலி மாறன் இறந்து போயிருக்காரு. அதற்கும் 2 மாதங்களுக்கு முன்புதான் இந்த பங்கு பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மேலும் தங்களோட தந்தையோட இறப்பை பயன்படுத்தி கலாநிதி மாறன் நிறுவனத்துல தனக்கு சொந்தமான பங்குகளோட மதிப்பை கைப்பற்றியதன் மூலமா அவருடைய பங்கு இருப்பு கிட்டத்தட்ட 60% உயர்த்தி நிறுவனத்தை முழுவதுமா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருக்காரு. அதே வேளையில மற்ற முதலீட்டாளர்களோட பங்கு இருப்பு 20% குறைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கு. இது தொடர்பாக அவர் நிறுவனத்தோட முக்கிய பங்குதாரர்களான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட மனைவியான MK தயாளு அம்மாள் உள்ளிட்ட யாரையும் கலந்தாலோசிக்காம இப்படி ஒரு மோசடியை செய்திருக்காரு அப்படின்னு தயாநிதி மாறன் சொல்றாரு. இந்த நோட்டீஸ்ல கலாநிதி மாறன் தன்னுடைய பங்கினை எவ்வாறு மோசடியா சன் டிவி நெட்வொர்க் பங்குகளை கைப்பற்றியதன் மூலமா கலாநிதி மாறன் 2023ஆம் ஆண்டு வரை 5926 கோடி ரூபாய் ஈவுத்தொகையா மட்டுமே பெற்றிருக்காரு அப்படின்னு தயாநிதி மாறன் சுட்டி காட்டியிருக்காரு. 2024ஆம் ஆண்டுல மட்டுமே இந்த பங்குகள் மூலமா கலாநிதி மாறனுக்கு கிட்டத்தட்ட 455 கோடி ரூபாய் ஈவுத்தொகையா கிடைச்சிருக்கு. அது தவிர போனஸ் பங்குகள் அப்படின்னு பல்வேறு பலன்களை அவரு அனுபவிச்சிருக்காருன்னு தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் கலாநிதி மாறன் அவருடைய மனைவி காவேரி மாறன் உள்ளிட்ட 7 பேர் முறைகேடாக சன் டிவி, சன் டைரக்ட், கல் வீடியோஸ், சன் பிக்சர்ஸ், சவுத் ஏசியன் எஃப்எம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL அணி ஆகியவற்றையோட வணிகங்களை இந்த மோசடி மூலமா கிடைத்த பணத்துல நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு முறைகேடா பெற்ற பங்குகள் மூலமா கிடைச்ச பணத்தை கொண்டு மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பிற திட்டங்கள்ல முதலீடு செய்து 8500 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் பார்த்திருக்காங்க அப்படின்னு தயாநிதி மாறன் அந்த நோட்டீஸ்ல எல்லாத்தையும் விளக்கமா சுட்டி காட்டியிருக்காரு. 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் நிறுவனத்தோட 12 லட்சம் பங்குகளை கலாநிதி மாறன் சட்டவிரோதமா ஒதுக்கியதாகவும் அதற்கு முறையான மதிப்பீடு, நியாயமான பரிசீலனை அல்லது தற்போதுள்ள பங்குதாரர்களோட கட்டாய ஒப்புதல் எதுவும் பின்பற்றப்படல அப்படின்னு அந்த அறிவிப்புல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த ஒதுக்கீடு சட்டவிரோதமானது அப்படின்னும் பங்குதாரர் உரிமைகளுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னும் தயாநிதி மாறன் குறிப்பிட்டிருக்காரு. தயாநிதி மாறன் மேலும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்காரு. அதாவது செபி அப்படின்னு அழைக்கப்படும் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா மும்பை மற்றும் தேசிய பங்கு சந்தைகளில் தாக்கல் செய்யப்பட்ட ரெட் ஹியரிங் தவறாக வழிநடத்துவதாகவும் மோசடியான ஆவணங்கள் அடிப்படையில் அமைந்திருக்கிறதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் நிறுவனத்தோட பங்குகளை பட்டியலிடும் நோக்கத்தோட முன்னணி மேலாளர்களுடன் இணைந்து இது செய்யப்பட்டதாகவும் இதன் மூலமா ஒழுங்குமுறை அதிகாரிகள் மற்றும் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. சன் டிவி நிறுவனத்தோட பங்குதாரர் நிலைய 2003ஆம் ஆண்டு நிலவரப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்னும் அன்று முதல் தவறாக பெறப்பட்ட அல்லது பொருத்தமற்ற அனைத்து பணப்பலன்கள், ஈவுத்தொகைகள், சொத்துக்கள் மற்றும் வருமானத்தை திருப்பி தரணும் அப்படின்னு தயாநிதி மாறன் வலியுறுத்தி இருக்காரு. இந்த கோரிக்கைகளுக்கு இணங்க தவறுனாங்க அப்படின்னா தயாநிதி மாறன் உரிய சிவில், கிரிமினல், ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகள்ல சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்னும் தயாநிதி மாறன் அனுப்பியுள்ள அந்த சட்ட அறிவிப்புல எச்சரிக்கப்பட்டிருக்கு. கலாநிதி மாறன் தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக முழு நிறுவனத்தையும் அதன் சொத்துக்களையும் கையகப்படுத்த மற்ற நபர்களோட சேர்ந்து ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டியிருக்காரு அப்படின்னும் அதுல தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருக்காரு. தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகத்துல இது தொடர்பாக தான் விசாரணையை கோருவேன் அப்படின்னும் முறைகேடாக பெற்ற பங்குகள் மூலமா கிடைத்த லாபத்துல நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட உரிமம் குறித்து BCCIக்கு முறையிடுவேன் அப்படின்னும் தயாநிதி மாறன் கடுமையா எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. தயாநிதி மாறனோட இந்த குற்றச்சாட்டுக்கு கலாநிதி மாறன் தரப்புல என்ன பதில் அளிக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் இதுவரைக்கும் தெரியவே இல்லை. இந்த இரு சகோதரர்களுக்கு இடைப்பட்ட சொத்து பிரச்சனை அப்படிங்கிறதுனால சன் நெட்வொர்க்ஸ்ல பணிபுரியும் ஊழியர்களுக்கு இதனால எந்தவித பிரச்சனை இருக்காது அப்படின்னும் மணி கண்ட்ரோல் செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கு. இது குறித்து இரு தரப்புல யாராவது ஒருத்தராவது வெளிப்படையாகவோ அல்லது அதிகாரப்பூர்வமாகவோ அறிவிச்சாங்க அப்படின்னா மட்டுமே தான் இந்த விவகாரங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த நிலையில இது குறித்து விமர்சித்த துக்ளக் நிர்வாக இயக்குனர் ஆடிட்டர் குருமூர்த்தி
திருடர்கள் சண்டையிடும் போதுதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு. இத பத்தி விசாரிச்சதுல கூட இருந்தவங்களே அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களையும் தடயங்களையும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இந்த மாறன் சகோதரர்கள் அவர்களது தந்தை முரசொலி மாறன், முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோரின் மறைவுக்கு பின்னரும் இத்தனை ஆண்டுகள் ஒற்றுமையாக இருந்து வந்த நிலையில வழக்கம் போல இவங்க குடும்பத்திலயும் சொத்து விவகாரம் தன்னோட வேலையை காட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, தன்னோட சகோதரனை பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டிய தயாநிதி மாறன் வக்கீல் மூலமா சட்ட நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் சன் குழுமத்துல மட்டும் இல்ல, கருணாநிதி குடும்பத்திலையும் பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு.